ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் பைவட் டேபிள் எப்படி போடலான்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பைவட் டேபிளில், எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிள் டேட்டா வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா April 1லேருந்து 30 1 மந்த்துக்கான டேட்டா வச்சுருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பைவட் நம்ம போடுறோம்னா, முதல்ல வந்து நீங்கள் பைவட் போட வேண்டிய அந்த டேட்டாவில் ஏதோ ஒரு செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு பைவட் டேபிள். ஓகேங்களா? இந்த டவுனரை கிளிக் பண்ணிங்கன்னா பைவட் டேபிள் பைவட் சார்ட் ரெண்டு இருக்கும். ஸோ பைவட் டேபிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அப்படியே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் முதல்ல அந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைவட் டேபிள் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக அந்த பைவட் டேபிள் ரேஞ்சு உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நியூ ஒர்க் ஷீட்டா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டா. ஸோ நியூ ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ ஷீட் 1ல் டேட்டா இருக்குது. நியூ ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பைவட்டுக்கு அது அடிஷ்னலாக ஒரு ஷீட் அதுவே ஆட் பண்ணி உங்களோட பைவட் டேபிள் அங்கே வந்து உங்களுக்கு பிளாட் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லொக்கேஷன் கேட்குது. ஸோ லொக்கேஷன் பைவட் டேபிள் எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லொக்கேஷனில் இங்கே ஃபில் ஆகிடும். ஓகே கொடுத்தீங்கன்னா இது பாருங்கள், ஒரு பிளாங்காக வந்து உங்களுக்கு ஒரு பைவட் ஏரியா வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியா க்ரியேட் ஆனவுடனே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீல்டு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரிப்போர்ட் ஃபில்டர், காலம் லேபிள், ரோ லேபிள், வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் ஃபில்டர் எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீஜன் வந்து நான் இங்கே ரிப்போர்ட் ஃபில்டரை போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் மெனு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பைவட்டை வந்து இங்கே பிளாட் ஆகணும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் இந்த ரிப்போர்ட் ஃபில்டரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ காலம் ரோ லேபிள்ன்றது ரோவில் வந்து உங்களுக்கு அந்த டேட்டா வரும். ஸோ பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி ரோவில் என்ன நான் வந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ரோவில் வந்து உங்களுக்கு பிளாட் ஆகும். ஸோ காலம் லேபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நான் ரீஜன் வந்து இப்போ காலம் லேபிளில் போடுறேன். இப்போ பாருங்கள், ரோவில் வந்து ப்ராடக்ட் இருக்கும், காலமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஜன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலமில் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டேட்டா பிளாட் ஆகும். ஸோ இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து நம்ம பிளாட் பண்ணுற ஏரியா. ஸோ இதுக்கு என்னன்னாக்கா, நீங்கள் எந்த வேல்யூவை நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பிளாட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இங்கே போடணும். ஸோ சேல்ஸ் குவாலிட்டி நான் இங்கே போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சேல்ஸ்னு இருக்குது. ஸோ ஈஸ்ட் ரீஜனில் பஸ்ஸு வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா 4561. ஸோ நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா காருனா, ஸோ இந்த மாதிரி எது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் அந்த பர்டிகுலர் ரீஜனு அந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து சம்மு இருக்கு இல்லையா? ஸோ இதில் இன்னும் ஆப்ஷன்னாக்கா இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபீல்டு செட்டிங்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். சம்மா, கவுண்ட்டா, ஆவரேஜா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் கவுண்ட்டு கொடுத்தனாக்கா, ஸோ டோட்டல் கவுண்ட் எவ்வளோன்றது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டேட்டா பிளாட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரெக்வயர்டு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு செட்டிங்கை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ரீஜன் வைஸ் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து டேட்டு நான் இங்கே போடுறேன். டேட் வந்து இங்கே போட்டுட்டு ப்ராடக்டை வந்து நான் காலம் லேபிளில் போடுறேன். ஸோ இப்போ என்னன்னாக்கா, இப்போ வந்து நான் இங்கே வந்து ஈஸ்ட் மட்டும் எனக்கு தேவை. எனக்கு அந்த பர்டிகுலர் ஃபுல் மந்த்துக்கும் ஈஸ்ட்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டு நான் விற்றுருக்கேன், எவ்வளோ சம் ஆஃப் ப்ராடக்ட் விற்றுருக்கேன் அப்படின்ட்டு நான் பார்க்கணுன்னா, ஸோ ஈஸ்ட் நான் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டேட்டு வந்து நம்ம ரோ லேபிள் போட்டிருக்கோம், அதனால் ரோவில் வந்து எல்லா டேட்டும் இங்கே வரும். ஸோ இங்கே கவுண்ட்டு கொடுத்ததுனால நம்ம வந்து 1 வருது. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பஸ்ஸு ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 1 வருது. ஸோ எனக்கு வந்து சேல்ஸோட சம்மு வேணும் அப்படின்னாக்கா, வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்கில் போய்ட்டு சம்மு செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸு 3rd April பஸ்ஸு ஈஸ்ட் ரீஜனில் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ 3rd April இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிராஸ் செக் கூட பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு டேட்டுக்கே பார்க்குறேன். 1st April கார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1st April கார். ஓகேங்களா? ஈஸ்ட் ரீஜனுக்கு வந்து 176 அந்த 176ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல்டு செட்டிங்கை வந்து உங்களுக்கு ரிக்வயர்டு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபீல்டு செட்டிங்கை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம்.
அப்புறம் ஃபார்மட் பண்ணுறதுலாம் எப்படி பார்த்தீங்க இப்போ வந்து எனக்கு வந்து டே வைஸாக இருக்கு இல்லையா, வீக் வைஸ் வேணும் அப்படின்னாக்கா சிம்பிளாக வந்து எப்படி பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குரூப்பில் போயிட்டு 1 வீக் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் டேஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 1 வீக்குக்கு எத்தனை டேஸ்னால் 7 டேஸ் இல்லையா, 7 டேஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 1 to 7 என்ன எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, 8 to 5 நெக்ஸ்ட் வீக்கு, அடுத்த வீக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீக்லியும் வந்து நீங்கள் டேட்டா வந்து வியூ பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி குரூப்பில் போயிட்டு இப்போ வந்து எனக்கு மந்த்லி வேணால், இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஒரு மந்த்து தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மந்தோட இது மட்டும் தான் காமிக்கும், ஏப்ரல் மட்டும் தான் காமிக்கும். சப்போஸ் இங்கே வந்து 3-4 மந்த்து இருக்குன்னாக்கா நீங்கள் மந்த்லி வியூ பார்க்கணுன்னாக்கா இங்கே போய்ட்டு அந்த குரூப் ஆப்ஷனில் போயிட்டு இந்த டேஸா மந்த்ஸா ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி குவார்ட்டர்லியா இயர்லியா அப்படி பார்க்கலாம். எவ்வளோக்கு அப்போ நிறைய டேட்டா இருந்ததுனாக்கா குவார்ட்டர்லி இயர்லிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 1 மந்த்து மட்டும்தான் இருக்கனால நான் வந்து எய்தர் டேஸு அப்படி இல்லைனாக்கா மந்த்து நான் பார்க்கலாம். வீக் வைஸ் பார்க்கணுன்னா டேஸை செலக்ட் பண்ணிவிட்டு 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 7 டேஸ்ன்றதுனால 7 இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 7 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்குக்கான டேட்டு வேல்யூஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஃபார்மட்டும் பார்க்கலாம். எப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரைவேட் ஏரியாவில் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிசைனில் போய்ட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ப்ரீ லோடட் ஃபார்மட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஃபார்மட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட் டேபிள் வந்து உங்களுக்கு அழகாக ஃபார்மட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு பர்டிகுலர் எனக்கு ரெண்டு ரீஜனோட வேணும் அப்படின்னாக்கா இங்கே செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரீஜன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும், செக் பாக்ஸ் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய 2 ரீஜன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். அப்படி இல்லை எனக்கு வந்து 1 by 1 தான் வியூ பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இது இந்த செக் பாக்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரீஜன் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா, அப்படி இல்லை இது ஆல் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஆல் எல்லா ரீஜனுக்கும் இதுவும் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம ஃபார்மட் பார்த்தோம், எப்படி ஃபீல்டில் வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸல் 2010க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓல்டர் வெர்ஷன்லலாம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறது, இந்த 2010 அண்ட் அபவ் இருக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ எப்படின்னா இங்கே வந்து ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வந்து இன்சர்ட் ஸ்லைசர்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஓகேங்களா, ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்லைசர் எந்த மாதிரி டேட்டா வந்து ஸ்லைசரில் நீங்கள் கொண்டு வரணுன்ட்டு இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீஜன் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா இதை பாருங்கள் இங்கே வந்து ரிப்போர்ட் ஃபில்டரில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்களா, ஸோ அது பதிலாக உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்லைசர்லேயே நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ நான் ஈஸ்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணேன்னா அது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஈஸ்ட்டு மாறிடும். ஸோ ஈஸ்ட்டுக்கான வேல்யூஸ் மட்டும் இங்கே பாப்புலேட் ஆகும். ஸோ வெஸ்ட்டு கொடுத்தனாக்கா ஸோ பாருங்கள் ஆல்ரெடி சவுத்து கொடுத்துருக்கேன், இங்கே அதேமாதிரி இங்கே சவுத்து சூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் ஃபில்டரில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ எனக்கு நான் கிளியர் பண்ணேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு ஆல் ரீஜன் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைசரோட யூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னொரு ஸ்லைசர் நீங்கள் அதிலே போடனா மறுபடியும் வந்து ஆப்ஷனில் போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்லைசர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் ஈஸ்ட்டில் பஸ் அது மட்டும்னாக்கா பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பைவட் டேபிள் வந்து மாறிடும். ஸோ நம்ம வந்து இங்கே போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோமே, ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்லைசர் மூலிமா பண்ணலாம். இப்போ எனக்கு நார்த்தில் மோட்டார் பைக் அப்படின்னா நார்த்தோட மோட்டார் பைக் மட்டும் வரும். ஓகேங்களா, ஸோ இது செலக்ட் பண்ணனாக்கா ஆல் ரீஜன் ஆகிடும். அதே மாதிரி இங்கே கிளியர் பண்ணனாக்கா இதுவும் ஆல் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். வேறு டேட்டாவை நீங்கள் சாம்பிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.